இப்போ இந்த மொத்தமுமே எப்படி இருக்குது அப்படின்னா, எந்தெந்த ஊரில் இழிச்சவாயம் இருக்கிறான், எங்கே இப்போ விஜய்க்கு தான் நான் சொல்கிறது, மிச்சம்லாம் இருக்கட்டும். விஜய் அரசியலுக்கு வந்த அன்னியிலிருந்து ஊடகத்தில் உட்கார்ந்து பேசக்கூடிய பல ஊடகவியலாளர்கள் விஜயோடைய கொள்கை என்ன, எதற்காக கட்சி ஆரம்பித்தார், அவர் ஆரம்பித்த அன்னியிலேருந்து இன்னை வரைக்கும் என்ன விஷயம் பேசியிருக்கிறாரு, அது இந்த பட்டியலெலாம் இப்போ நமக்கு தேவையில்லை. அவர் பிஜேபி எதிர்த்து எதுவும் பேசலை, திமுகவை தீய சக்தி அப்படின்னு ஒரு முத்திரை குத்துவது, திமுகவுக்கு எதிராக கூட காத்திரமான குறிப்பான விமர்சனங்களோ போராட்டங்களோ எதுவும் நடத்தலை. ஜனநாயகன் பட விவகாரம், அப்புறம் கரூரில் இறந்து போனது, அதில் கேஸு இவங்க மேலே தான் எஃப்ஐஆர் இருக்குது. கடைசி நாள் பேசும்போது அதுக்கு யார் பொறுப்புன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சதி கோட்பாடை திரும்ப பேசுகிறாரு. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாரு, சிட்டி சாய்பாபா கோயிலுக்கு போகிறாரு, மாதா கோயிலுக்கு போகிறாரு. இந்த மாதிரி கேலி கூத்துகள்லாம் நடக்குது. இதில் முக்கியமான பாயிண்ட்டு, அது ஒரு கட்சியாக, கொள்கை என்ன, எதற்காக அரசியலுக்கு வந்தார், இந்த நபர் இந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு செல்வாக்கு பெறுவது தமிழகத்துக்கு நல்லதா சரியா தவறா அப்படின்னு பேச வேண்டிய இடத்திற்கு பதிலாக அவர் இப்படி பண்ணால் ஜெயிக்கலாம். அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஏன் வெளியூருக்கு பிரச்சாரம் போகாமல் இருக்காரு, இப்படி போகலாம்ல அப்படி போகலாம்ல, இது எதுக்கு உனக்கு இந்த வேலை? எல்லா பத்திரிகையாளரும் கூப்பிடலாம் கூட, அவங்களுக்கு சாதகமாக யாருன்னா ஒருத்தர் 2 பேர் கூப்பிட்டு கூட ப்ரைவேட் இன்டர்வியூ நடத்தலாம். இப்படி ஆமாம், அவரை எதுக்கு நீங்கள் அழகுப்படுத்துறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இப்படி திரும்புங்க அப்படி திரும்புங்க அப்படி சரிங்க நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வேலைக்கு பேர் பத்திரிகையாளர் வேலை. வேறு பேர் சொல்லணும், அது வேண்டான்னு நினைக்கிறேன் நான். இது இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலையோட நீட்சி தான் இப்போ வந்து இந்த வேலை. இது வந்து நிச்சயமாக காசு வாங்கிட்டு கூவுறது. இப்போ நான் இது வந்து விஜய்க்காக சொல்கிறேன் அப்படின்னு இல்லை, அரசியலை பற்றி பேசுவதாக இருந்தால் எது சரியான அரசியல், எது மக்கள் நலனுக்கானது, சரி தப்புன்னு பேசணும். இதை தவிர வேற ஒரு முறையில் இதை வந்து பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். எது ஜெயிக்கிற வழி, இந்த ஜாதியை கவர் பண்ணால் அப்படி ஜெயிக்கலாம், பெண்களை இந்த மாதிரி கவுக்கலாம், இவங்களை அப்படி பண்ணலாம், இப்படி ஏமாற்றலாம், இந்த சதி கோட்பாட்டை பரப்பலாம், இந்த மாதிரி பேசக்கூடியது வந்து அயோக்கியத்தனமானது.